வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் இருக்கும். ஜாப் லொக்கேஷன் எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மே 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. 2 விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மே 6ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் மே 4ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. 2 விதமான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையும் அந்தந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்தந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய பெயர் பிளாக் லெட்டர்ஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கார்டியனோட பெயர் இங்கே கொடுங்க. அடுத்து உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே ஃபுல் அட்ரஸ் இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸும் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து நேஷனாலிட்டி, உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கீங்கன்னா 10th ஸ்பெஷலைசேஷன் என்ன, எந்த ஸ்கூல் அல்லது காலேஜ், போர்டு, யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ், கிளாஸ் ஆப்டைன்ட், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக ஃபில் பண்ணணும். 10th, 12th, யூஜி, பிஜின்னு சொல்லி அடுத்தடுத்து எல்லாமே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி பிகிஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் ஏதாவது குவாலிஃபை ஆகியிருக்கீங்க அப்படின்னா அதை இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி குவாலிஃபை ஆகியிருக்கீங்கன்னா எந்த மந்த்து எந்த வருஷம்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸாம்ஸ் குவாலிஃபைங் பண்ணியிருக்கீங்க, கேட்டு, நெட்டு, செட்டு, இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்ஸ் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ், அடுத்து அவார்டு, ரெகனைசேஷன், பேட்டன்ஸ், ப்ரைஸஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இங்கே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. இங்கே டேட்டு, பிளேஸை ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் ரெகுலர் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க மே 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட அவங்க கேட்குற மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ சென்ட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனையே சாஃப்ட் காப்பியாக சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதையும் அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெயில் சென்ட் பண்ணுறப்ப மெயிலோட சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அண்டர் சிஎம்ஆர்ஜி ஸ்கீம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட் டேட் மே 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வைரன்மெண்டல் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் டெம்பரரி பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அதையும் ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட். இதுதான் ப்ராஜெக்ட் டைட்டில். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. டியூரேஷன் 2 இயர்ஸ் இதோட ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக 1 இயருக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு இந்த ஒர்க் 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் என்வைரன்மெண்ட் சயின்ஸு அல்லது என்வைரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டு அல்லது என்வைரன்மெண்டல் பயோடெக்னாலஜி அல்லது பாட்டனி அல்லது லைஃப் சயின்சஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து 55% மார்க் வச்சு மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா 50% மார்க் வச்சுருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி மட்டும் 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ரிலாக்ஸேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு இனிஷியல் சேலரியை 25,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் மே 6ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். ஸோ எந்த கேண்டிடேட்ஸ்க்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் எலிஜிபிலிட்டி எல்லாமே சூட் ஆகுதோ அவங்கள மட்டும்தான் ஆஃப்லைன் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு மெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அதையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் 1 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் டைம் படித்து பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு மே 6ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இரண்டாவது நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இதான் செகண்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த போஸ்ட்டுமே அப்ளை பண்ண தனியாக இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர் டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ் எல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் 10th 12th யூஜி, பிஜி, வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ்னு சொல்லி எல்லாமே கேட்குற மாதிரி எந்த யூனிவர்சிட்டி, எந்த இன்ஸ்டியூஷன், பர்சன்டேஜ் என்ன, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்கிற மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணணும். நீங்கள் ஏதாவது கான்ஃபரன்ஸஸோ செமினாரோ ஒர்க் ஷாப்போ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில் ஏதாவது இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸு, நீங்கள் நெட்டு, பிடியூ, பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, பப்ளிகேஷன் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸு, ரெஃபரன்சஸ் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸு. ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் மே 4ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுவுமே பார்த்தீங்கன்னா பாரதாசன் யூனிவர்சிட்டிலேருந்து டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் அனதர் ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கிற அந்த ப்ராஜெக்ட் டைட்டில் நீங்கள் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த பொசிஷன் உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் 3 இயர்ஸ்க்கு வந்து ஒர்க்குக்கு எடுத்துக்கிறாங்க. இனிஷியலாக 1 இயருக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. பர்ஃபார்மன்ஸ், ப்ராக்ரஸ் இதெல்லாமே பார்த்துட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் மெரைன் பயோடெக்னாலஜி அல்லது ஸ்வாலஜி அல்லது எனி பிரான்ச்சஸ் ஆஃப் லைஃப் சயின்சஸில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 55% மார்க் வச்சுருக்கணும். அல்லது நீங்கள் எஸ்சி எஸ்டினா 50% மார்க் வச்சுருந்தாலே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? நீங்கள் நெட் எக்ஸாம், பாரதாசன் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படித்து பாருங்கள். அவங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு குவாலிஃபைடாக இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. அந்த இன்டர்வியூக்கான இன்டிமேஷன் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ இது டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பர்மனெண்ட் பண்ண சொல்லி கிளைம் பண்ண முடியாதுங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை பற்றின இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. டீசெண்டான சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.